இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நாம் நிலைத்திருக்கிறோம் என்கிற தலைப்பிலே பார்க்கிற பொழுது இந்த முதலாம் நாளிலே நாம் எதிலெல்லாம் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது நாம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே அன்பு குறைந்து கொண்டே போகிறதை நாம் காண்கிறோம். அநேக மக்கள் அன்புக்காக ஏங்குகிற மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. என் மீது அன்பு செலுத்த மாட்டார்களா, என்னை நேசிக்க மாட்டார்களா என்று சொல்லி இந்த உலகத்திலே ஏங்குகிறவர்கள் அநேகர் உண்டு. அன்புக்காக இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் உருவமாக நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் தேவன், அன்புதான் ஆண்டவர், கடவுள்னு சொல்றோம். அந்த தேவனில் நாம் நிலைத்திருக்கும் போதுதான், தேவனில் நாம் அன்பு கூறும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம், தேவனில் நிலைத்திருக்கிறோம். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நாம் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும்போது ஆண்டவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதா எப்பொழுதும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பாய் இருந்தார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்வார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் என் பிதாவோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறேன். என் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை. நான் என் பிதாவோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன். நீங்களும் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அன்பு என்பது ஒரு தரப்பார் மட்டும் கொடுப்பது அல்ல. அன்பு செலுத்துவது 2 தரப்புலையும் என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும். அதான் உண்மையான அன்பு. நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன், நீங்களும் என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்கள், நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே முதலாவது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ரட்சிப்பை பெறுகிற பொழுது ஆண்டவர் மேல் ஒரு அன்பு, ஒரு பாசம் நமக்கு வருகிறது. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இந்த ரட்சிப்பை பெறுகிற பொழுது அவருடைய அன்பு, அவருடைய சிலுவை பாடுகள், அவர் நமக்காக சிந்தின இரத்தம், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பை நாம் ருசித்து பார்த்து அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பெருகுகிறது. ஆனால் காலப்போக்கிலே நாள் செல்ல செல்ல அந்த அன்பிலே நாம் குறைவுபடுகிறோம். தேவன் மீது உள்ள அன்பிலே நாம் என்ன செய்கிறோம், குறைவுபடுகிறோம். வாழ்க்கையிலே கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது தேவன் மேல் வைத்த அன்பிலே நாம் குறைவுபடுகிறோம். சிலர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தன்னுடைய அன்பை உலகத்தின் பக்கமாக செலுத்துகிறதை நாம் காண்கிறோம். உலகத்தை தேடி உலக அன்புக்காக சிலர் ஏங்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மீது உள்ள அன்பை விட்டு பிரிந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள், நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம். ஆண்டவர் என்ன செய்கிறார், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய சீஷர்களிடத்துல, அவருடையவர்களிடத்துல, அவரை நேசிக்கிற, அவரை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தது போல சீஷர்களிடத்திலும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். ஆண்டவருடைய அன்பு கடைசி வரைக்கும் அந்த அன்பு நமக்கு உண்டு. முடிவு பரியந்தம் சீஷர்கள் மேல ஆண்டவர் என்ன செய்தார், அன்பு வைத்தார். கள்ளம் கபடமில்லாத ஒரு அன்பு. ஆனால் சீஷர்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல என்ன செய்யல, அன்பு வைக்கவில்லை. ஆண்டவர் பின்னாடி அலைந்தாங்க.
ஆண்டவர் ஊழியம் செய்யும் போதெல்லாம் அவரை பின்பற்றி சென்றார்கள். ஆனால் உண்மையான அன்பு சீஷர்கள் வைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களிடத்தில் என்ன செய்தார்? உண்மையான ஒரு அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அவர்கள் மேல ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தை விட்டு போறோன்னு தெரியுது, ஆண்டவர் அவர்களை பார்த்து ஏங்குகிறார். அவர்களை பார்த்து ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை விட்டு நான் என்ன செய்துருவேன், போயிருவேன்னு சொல்லி அந்த பிரிவை நினைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? கலங்குகிறார். ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆனால் அந்த அன்பிலே நாம் முடிவு பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? நிலை நிற்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தில் எது நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், என்னால் எனக்கு பாடுத ஆண்டவர் நிமித்தமாக நான் உபத்திரவங்களை நிந்தைகளை சகிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான வாஞ்சை ஆண்டவர் மேல நமக்கு வேணும். இன்னும் மட்டுமல்ல, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என் வாழ்க்கையிலே வந்தாலும், உபத்திரவமோ துன்பமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாச மோசமோ இவை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்த பட்டியலிடுகிறார். இதில் வருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை, என்னுடைய அன்பிலே நீ நிலைத்திரு, அன்பிலே நீ நிலைத்திரு, நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். இந்த பவுல் சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் முடிவு பரியந்தம் உம்மை நேசிக்க வேண்டும், நீர் என்னை நேசித்தது போல நானும் உம்மை நேசிக்க வேண்டும், அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொன்ன உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, என்ன உபத்திரவம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து செல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை